ஆண்டவர் அங்கிள் ஒரு தடவையும் சொல்லுவாங்க குடும்ப ஜெபம் எவ்வளோ முக்கியம்னு. ஆனால் இந்த வருஷம் தொடங்கும் போதும் எல்லாட்டையும் சொல்லிகிட்டே இருக்காங்க குடும்ப ஜெபம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது. ஆன்ட்டி இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க சீயனுக்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்து அந்த போல் அந்த குடும்ப ஜெபம் தொடர்றதுக்கு வந்து எங்களுக்கு குறிக்கப்பட்ட காலம் இந்த பிப்ரவரி மாதமாக தான் இருந்தது. ஏன்னா செய்வோம், ஒரு நாள் விட்டு போகும். ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா கண்டிப்பாக எவ்வளோ போராட்டம் வந்தாலும் குடும்ப ஜெபம் நைட்டு பண்ணிட்டு தான் படுக்கணும்னு. அது போல் பண்ணிட்டு படுக்கும் புதன்கிழமை பண்ணிகிட்டு இருக்கோம். ராத்திரி குடும்ப ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய உணர்த்துதல், ஒரு பாரம். அந்நிய பாஷையில் அழுதுகிட்டே இருக்கேன், ஆனால் எனக்கே தெரியல. ரொம்ப நேரம் அழுகிறேன், ஆனால் என்னன்னு தெரியல. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு திசையை குறித்து இறப்பு அப்படின்னு வருது. அதுக்கு மேலே என்னால் ப்ரேயர் பண்ணவே முடியல. அழுதுகிட்டே இருக்கேன். இவர் கேட்குறாரு, என் கணவர் கேட்குறாரு, என்னப்பா ஏதாவது சொல்லு, என்ன யாரை உணர்த்துறா, ஏதாவது சொல்லுன்னு. எதுவுமே எனக்கு தோணலை. இறப்பு அந்த திசை மட்டும்தான் தெரியுது, வேறு எதுவுமே தெரியல. அழுது பாரத்தோடு ஜெபிச்சுட்டு படுத்துட்டோம். அடுத்த நாள் காலையில் விடிய காலம் 3 மணிக்கு என் கணவரோட சகோதரர் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்காங்க. இங்கே கொண்டு போய் பேஷண்ட்டை மதுரையில் விட்டுட்டு ரிட்டன் வர்ற வழியில் சிவகங்கை பக்கத்தில் வந்து பெரிய ஆக்சிடெண்ட். கூட பயணித்த நர்ஸு ஸ்பாட்டில் இறந்துட்டாங்களாம். அந்த ஆக்சிடெண்ட்டை பார்க்கும்போது வந்து என் கணவரோட சகோதரர் எப்படி உயிர் பிழைச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது தேவனோட கிருபை மட்டும்தான். இன்றைக்கி அவர் ஜீவனோடு இருக்கார் அப்படின்னா வந்து நிச்சயமாக அது தேவனோட கிருபை மட்டும்தான். அதை தான் உணர்த்தியிருக்காங்க. அது எங்களுக்கு அவர் தான்றது தெரியல. ஆனால் அன்றைக்கி ராத்திரி நாங்கள் பாரத்தோடு ஜெபிச்சது மட்டும்தான் உண்மை, வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி ஆனால் ஜீவனோடு இருக்கார், காயங்கள் இருக்குது, அடி இருக்குது. ஆனால் கூட வந்து அந்த பயணித்த நர்ஸுக்கு அந்த ஜீவன் இல்லை. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் நாங்கள் அவரை தேடினோம். இன்றைக்கி அவர் வந்து ஜீவனோடு இருக்கிறாருங்கிறது மட்டும்தான் சத்தியமான உண்மை. அதனால் குடும்ப ஜெபம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து அது ஆண்டி சொன்ன மாதிரி அந்த குறித்த நேரம்ன்றதை வந்து எங்களுக்கு வந்தது. நாங்கள் குடும்ப ஜெபத்தில் இருந்தோம். இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் ஒரு இழப்பு இல்லாமல் நாங்கள் இருக்கோம் அப்படின்னா அது வந்து அது தேவன் மட்டும்தான். அந்த அது மகிமை எல்லாமே தேவனுக்கு மட்டும்தான். உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா, அது 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதெல்லாம் இல்லை. எப்படியாவது தேவனோட குடும்பமாக நீங்கள் இணைஞ்சு ஒரு அந்த ப்ரேயரை செய்யுங்க. நிச்சயமாக நம்ம மட்டும் இல்லை, இன்னும் நிறைய காரியங்கள் நமக்கு தேவன் உணர்த்துவார். அவங்களுக்காகவும் நம்ம ஜெபிப்போம். நிஜமாக வந்து அவரோட வருகைக்கு நம்ம ஆயத்தமாகிறதுக்கும் நிறைய பேர் ஆயத்தப்படுத்துறதுக்கும் அது உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஜீவனுள்ள தேவனுக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும்.